ஒரு ஆளுநர் நீங்க அனுப்புனீங்களே ஆர்.என். ரவி தமிழ்நாட்டை, தமிழ் முன்னோர்களை, தமிழ் மொழியை அவமானப்படுத்துறதே வழக்கமாக வச்சுக்கிட்டு செயல்படுகிறார். ஏதோ புதிய பிலோசபியா அவரை எடுத்துக்கிட்டு இருக்கிற புது புது அர்த்தங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கவுண்டமணி காமெடி ஒன்று வருமே, அவர் சொல்றது இங்கே புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிற வகையில் தமிழ்நாடு குறித்து தவறான எண்ணங்களை கெட்ட உள்நோக்கத்தோடு அவர் பேசிக்கிட்டு வரார். தமிழ்நாட்டிலிருந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறாங்கன்னு எந்த ஆதாரத்தோடு பேசுகிறார்? அப்படி போகணும் என்பதுதான் அவருடைய கெட்ட எண்ணமாக இருக்கு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையை பாராட்டுது. ஆனால் ஆளுநர் ரவியினுடைய பாராட்டு நமக்கு தேவையில்லை. ஒரு மேடையில் என்ன பேசுகிறார்? பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக சென்னை இல்லைன்னு சொல்றார். அதே ஆளுநர் ரவி அவர்கள் இன்னொரு மேடையில் பாதுகாப்பான நகரம்னு சொல்றாரு. இப்படி மாத்தி மாத்தி பேசுறார். பாதுகாப்பு இல்லாத மாநிலம் ஆளுநர் சொன்னதை 2 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்களே மறுத்திருக்கிறார். சென்னையில் ஒரு வர்த்தக நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டார். பத்திரிகைகள் தெளிவாக வந்திருக்கிறது, ஆங்கில பத்திரிகை வந்திருக்கிறது, தமிழ் பத்திரிகைகள் வந்திருக்கிறது, தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரம் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்துன்னு பாராட்டியிருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் 2,50,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாயை ஈட்டுது. மோட்டார் வாகன உற்பத்தியில் திருப்பரம்பதூர் நாட்டிலேயே, திருப்பரம்பதூர் என்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலையை பார்க்கிற போது நாட்டிலேயே 30 விழுக்காடு அளவுக்கு பங்கு செலுத்துது. சென்னை தான் உலகினுடைய புதிய டெட்ராய்ட் நகரமாக உருவெடுத்திருக்கு. ஆண்டுக்கு 50,000 திறமை மிக்க பொறியாளர்களை உருவாக்குது. சாலைகளும் மெட்ரோ ரயிலும் சிறப்பாக இருக்கு. நகர்ப்புற வளர்ச்சியில் இந்தியாவுக்கு சென்னை தான் ரோல் மாடல். இதையெல்லாம் சொன்னவர் யார்? பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் மொட்டமாக பேசுகிறார். அப்படின்னா அவர் என்ன கெட்டதாக இருக்கு? ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு வருகிறார், அவைக்கு வருகிறார். மாநில அரசு தயாரித்து தர அறிக்கையை படிக்க வேண்டியதுதான் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை. அதை கூட செய்யாம முரண்டு பிடிக்கிறார். 3 நாட்களுக்கு முன்ன நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார். ஆளுநர் செய்கையை கண்டிச்சு பேசியிருக்கிறார். ஒன்றிய அரசு தயாரித்து வழங்கின உரையை பிரதமர் பேசுகிறார். ஒன்றிய அரசு தயாரித்து வழங்கின உரையை மாண்புமிகு குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த அவையிலே வாசித்தார். அதே போல மாநில சட்டமன்றங்களில் அந்தந்த மாநில அரசுகள் வழங்கக்கூடிய உரையை ஆளுநர்கள் வாசிக்கிறதும் நாட்டின் மரபு. குஜராத்தில் நான் முதலமைச்சராக இருந்தப்போ, யாரு மோடி சொல்லுகிறார், குஜராத்தில் நான் முதலமைச்சராக இருந்தப்போ எங்க அரசு தயாரித்து கொடுத்த உரையை அன்றைக்கு ஒன்றியத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி, காங்கிரஸ் ஆளுநர்கள் வாசிச்சாங்க. இதை யார் சொல்லுகிறார்? பிரதமர் அவர்கள் அழுத்த நிறுத்தமாக அவைகளே குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்படும் என்கிற உண்மையை பிரதமர் மோடி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நான் கேட்கிறேன், இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஆளுநர் ரவி அவர்கள்? நீதிமன்றத்தில் இருக்க அந்த பிரச்சனை எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரும். ஏற்கனவே அவருடைய அட்டுழியங்களை, அநியாயங்களை, சர்வாதிகாரத்தெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதி கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அவரே தான் தொடர்ந்து இருக்கணும்.
அவர் இருந்தால் தான் நமக்கு வேகம் வருது. நான் பல நேரங்கள் சொல்லியிருக்கிறேன், 2026 திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும். அப்போ தான் அது நமக்கு வசதி. அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார்.